ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த saree வந்துட்டு பழைய சில்க் saree, அதாவது அவங்க கல்யாண saree இது. ஸோ அதுக்கு தான் அவங்க கேட்டாங்க, ரொம்ப செட்டிலாக போகுதுன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 10 to 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற சில்க் சாரீக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டாக இருக்கிற பேட்டர்ன்லாம் போடுறப்ப கொஞ்சம் அது அவ்வளோக்கா மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன் தாங்க. பட் ஆனால் ஒரு 10 வருஷத்துக்குள்ளார எடுத்த சாரியாக இருந்தால் போடலாம். பட் இதெல்லாம் பழைய மாடல் அப்படிங்கிறதுனால இப்போ ட்ரெண்டாக இருக்கிற பேட்டர்லாம் ஆரி ஒர்க்கும் பேட்டர்னும் போடுறீங்கன்னா கொஞ்சம் அது வந்து மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டான டிசைன் போடுங்க, அழகாக இருக்கும். கஸ்டமர் அது இல்லாமல் இதுதான் வேணும்னு கேட்டாங்க, அது பண்ணியிருக்கோம். இந்த சாரீ வந்துட்டு மல்டி கலரில் இருக்குங்க. இதில் முந்தி பக்கம் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். முந்தி பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குது, பெப்சி ப்ளூ கலர் இருக்குது. மற்றபடி சாரீ ஃபுல்லாக இந்த மஸ்டர்டும் மெகந்தி க்ரீன் தான் ஃபுல்லாகவே வந்திருக்கு. இதுக்கு நான் ப்ளூ தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கலர் ரெண்டு இருக்கிறதுனால இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டாலும் அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. முந்தி கலரில் இருக்கிற ப்ளவுஸ் போட்டால் தான் பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால இது எடுத்திருக்கேன். மேபி இதில் பழைய ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கும் தெரியலை. இதுக்கு வந்துட்டு பிளைனில் வந்துட்டு பியூர் சில்கில் வந்துட்டு சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கு. நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மல்டி கலர் இருக்கிறதுனால அந்த மல்டி கலர்லேயே வர மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணினேன். பட் அவங்க ரொம்ப சட்டிலாக போகுதுன்னு சொன்னதுனால இது பண்ணியிருக்கு. நெக்கில் வந்து ரவுண்டு நெக்கு தான். இதில் வந்துட்டு பீடு வந்து கோல்டும், இதில் என்ன கலர் இருக்குது, பேரட் க்ரீன், சாரி மெகந்தி க்ரீனும் பிங்க் இருக்குது பாருங்கள். இந்த ஓரத்தில் வந்து பிங்க் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எல்லோ கலர் போடுறோன்னா இதில் தெரியல, அதனால பிங்க்கும் க்ரீனும் வந்துட்டு அடுத்தடுத்தது வர மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு பீடில் லைன்ஸ் கொடுத்துருக்கு. கையிலேயும் அதே மாதிரி தான் 3 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். புட்டாவும் அதே மாதிரி மல்டி கலரில் பீடு யூஸ் பண்ணி புட்டா கொடுத்துருக்கு. சட்டிலாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இன்னொரு சாரீ வந்துட்டு இந்த சாரீ தான். இது வந்து ஐயோ அம்மா செம்ம வெயிட்டுங்க. அது ப்ளூ கலரில் சாரீ, மெகந்தி க்ரீன் கலரில் ப்ளவுஸும் சாரி பார்டரும். அதுக்கு வந்துட்டு நான் மெகந்தி க்ரீனில் தான் வந்துட்டு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரவுண்டு நெக்கு தான், அதனால நெக்கு விரிச்சு கட்டல. நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த ப்ளூ கலர் வரப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. குட்டி குட்டியாக ஃப்ளார் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்குங்க. ஸ்லீவ் ரவுண்ட்லேயே அதுதான், புட்டாஸும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். ரொம்ப சட்டிலாக நீட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ப்ளவுஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ரெண்டுமே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் ரொம்ப சட்டிலாக போதுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலுமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான கிராண்டான ப்ளவுஸ் எது வேணும்னாலுமே எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒருவேளை எங்ககிட்ட ப்ளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.